ஆ, மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஊரில், நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு எஸ்பி உண்டு. அதுக்கு மேலே டிஐஜிஸ் உண்டு, ஐஜி உண்டு, ஏடிஜிபி அண்ட் டிஜிபி. இது போக அமைச்சர்கள், சிஎம், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், கலெக்டர்ஸு இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க அத்தனை பேரும் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் வர்ற வரைக்கும் அவங்க எங்கெங்கே வர்றாங்க, என்ன ஏது, அவங்களுக்கு கார்ட் ஆஃப் ஆனர்னு ஆஃபீஸில் கொடுப்பாங்க. தினம் தினம் கொடுப்பாங்க. ஒரு 8 கான்ஸ்டபிள்ஸ் நின்று சல்யூட் அடிப்பாங்க. இது எதுக்குன்னே புரியல. இது கான்ஸ்டியூஷனில் கிடையவே கிடையாது. இப்படி கொடுக்கணுன்றதும் கிடையாது. வெள்ளைக்காரன் விட்டு போன எச்சம் இதெல்லாம். இதை பெரிய மாற்றம் பண்ணாலே நமக்கு ஒரு நாளைக்கு 2500லேருந்து 3000 கான்ஸ்டபிள்ஸ் நம்ம ஸ்டேஷன்ஸ்க்கு கிடைப்பாங்க. இப்போது காவல்துறைங்கிறது மக்களுக்கோசரமா இல்லை இவங்களுக்கோசரமான்னு தெரியாது. இவங்களுக்கோசரம் தான் வேலை பார்த்துட்ருக்கு. இதே 3000 பேர் ஸ்டேஷனில் இருந்தால் மக்களுக்கோசரம் பண்ணலாம்ல. போய் ஒரு ஸ்டேஷனில் கேட்டு பாருங்கள், எங்களுக்கே ஆள் பத்தலைன்னுவாங்க. எப்படி ஆள் பத்தாமல் போகும்? ஏன்னா இதெல்லாம் வெட்டி வேலை. இவனுங்க ஆஃபீஸில் ஒரு கையெழுத்து போட்டு 1 லட்சம் 2 லட்சம் லஞ்சம் வாங்குறதுக்கு இவனுக்கு டெய்லி கார்ட் ஆஃப் ஆனரா? எனக்கு இது புரியவே புரியாது. கார் கதவு திறந்து விட ஒருத்தன், இல்லை சிஎம் வர்றாருன்னா 15 காரு, இதெல்லாம் வெட்டி என்ன சிஎம்? இவர் யாராவது கொன்ற போகிறாங்களா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவர் என்ன ஈரான்லேருந்து வந்தாரா, இல்லை அமெரிக்கா இவருக்கு த்ரெட்டு வச்சுருக்கா? ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நிப்பாட்டிட்டு அழகாக ஒரு காரில் வேலையை பார்த்துட்டு போகலாம். அழகாக இருக்கும் அது. இதை யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும். மக்கள்கிட்ட இப்போவும் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த போலீஸ்காரங்க நமக்கு இருக்காங்களா, மக்களை பாதுகாக்க இருக்காங்களா, இல்லை அரசியல்வாதிக்கு பந்தோபஸ்து, அதாவது காவல் காக்க இருக்காங்களா? இங்கே போலீஸ்காரனே ஒரு செக்யூரிட்டி வச்சுட்டு போகிறது நம்ம நாடாக தான் இருக்கும். இது இவங்களுக்கு ரொம்ப சௌரியன்றதுனால இது அப்படியே பந்தாவாக இருக்குல்ல, அதனால் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் காமராஜர்லாம் விரும்பவே கிடையாது. அவர்லாம் தெய்வம். ஜெய்ஹிந்த்.